வணக்கம் ரைடர்ஸ். இன்னைக்கு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோரேமான்லேருந்து ஒரு பேண்டட் எபிசோட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம ஏற்கனவே நம்ம சின்சான்லேருந்து நிறையா பேண்டட் எபிசோட் பார்த்துருப்போம். ஏன்னா அவன் ரொம்ப குசும் பிடிச்ச பையன், அதனால் நிறையா எபிசோட் அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம டோரேமான் அவனும் ஒரு குசும் பிடிச்ச பையன் தான். ஆனால் இதை பேன் பண்ண காரணம் ஒரு பேய்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எபிசோடில் ரொம்பவே பயங்கரமான பேயெல்லாம் கட்டியிருப்பாங்க. அதனால தான் இந்த எபிசோடை பேன் பண்ணிக்கிறாங்க. ஸோ கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது டீ ரைடர், நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோபிட்டா வந்து ஜியான் சுனியோ ரெண்டு பேரையும் பயமுறுத்தணும், எனக்கு எதாவது கேஜெட் கொடுன்னு போய் டோரேமான் கிட்டே கேட்குறான். அப்படி கேட்ட உடனே நம்ம டோரேமான் நம்ம நோபிட்டாக்கு எடுத்து கொடுத்தது தான் கோஸ்ட் மாஸ் கேஜெட்னு ஒரு கேஜெட். அந்த கேஜெட் எடுத்து நம்ம நோபிட்டா மூஞ்சில் போடுறப்ப அவன் மூஞ்சி ரொம்பவே விகாரமாக மாறி போயிடும். அவன் கண் எங்கேருந்து தெரியாது, மூக்கு எங்கேருந்து தெரியாது, ஒரு மாதிரி பேய் மாதிரி, ஒரு மாதிரி உடம்பு சிலுக்கு வைக்கிற மாதிரி ஒரு மூஞ்சி வரும் வினோதமாக. அந்த மூஞ்சி வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா டோரேமானே பயப்படுவான், கேஜெட் கொடுத்த எதுக்கு இவங்ககிட்ட கொடுத்தோன்னு சொல்லிட்டு. இப்படி பயப்படுற மாதிரி வச்சது தான் இது. ஸோ இந்த மாஸ்க்கை போட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோபிட்டா வந்து என்ன பண்ணுவான்னா ஜியான் சுனியோ இவங்க ரெண்டு பேருமே நான் பயமுத்தணும்னு சொல்லிட்டு நைட் அன்னைக்கு ஒரு நாள் நைட் நடக்குது. அந்த நைட் என்ன பண்ணுறான், அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு போகிறான். போயிட்டு ஜியான் தூங்கிட்டு இருக்கிறான். அவன் தூங்கிட்டு இருக்கப்ப அவன் மூஞ்சுக்கு முன்னாடி போய் இவனோட பழகிற மூஞ்சை வச்சு அவன் கண்ணை வந்து லைட்டாக திறந்து நம்ம நோபிட்டா மூஞ்சை பார்க்க ரெண்டு பேரும் பார்த்து தூக்கி போட இவன் ஜியான் பயந்து அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு விடுறான். அப்படி மயக்கம் போட வந்து நம்ம நோபிட்டா வந்து புரியல, என்னடா இது இவ்வளோ பயமாக இருக்கும், மயக்கம் போட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம சுனியாவுக்கு போகிறான். சுனியாவுக்கும் இதே நிலைமை தான். சுனியா வீட்டை விட்டு வெளியே ஓட்டான், இந்த மாதிரி பயந்துருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு போடுவாங்க ரொம்ப பயங்கரமாக. எப்படின்னா நம்ம நோபிட்டா வந்து ஜியான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டுருவாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு கதவை லைட்டாக திறந்து அவங்க அப்படியே மேலே போய் நிற்கிற மாதிரி ஒரு ஏரட்டிக் மியூசிக் போடுவாங்க. மியூசிக் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் சின்ன பசங்களாம் பயந்துருவாங்கன்னு சொல்லி இந்த எபிசோட பேன் பண்ணி. ஏன்னா இந்த எபிசோட் ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவீனுக்காக ரெடி பண்ண போல் அங்கே எல்லாருமே இதை வந்து காமெடியாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து கம்ப்ளைண்ட் நிறையா போயிடுது, என் பையன் அதை பார்த்து பயப்படுறான்னு சொல்லி. அப்படி கம்ப்ளைண்ட் போனோன்னா பார்த்தீங்கன்னாக்கா அந்த வர சீன்லாம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பேன் பண்ணி தூக்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இதோட கதை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பேய் கதைக்கெல்லாமாடா பேன் பண்ணுவீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அதுக்கு ஒரு கமெண்ட்டை போடுங்க, ஏன்டா பேன் பண்ணீங்கன்னு. இல்லைனாக்கா இதுக்கெல்லாம் பேன் பண்ணி தான் ப்ரோ ஆகணும், ஏன்னா எனக்கும் பயம் ப்ரோன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி. தேங்க்யூ, பாய்.